ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராசி கேமிங் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, இது நம்ம சேனலில் போடுற தேர்ட் வீடியோ. ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஃபோன் மோடு போட்டிருப்போம், செகண்ட் வீடியோ ZX10R போட்டிருப்போம். ஸோ அந்த ரெண்டு வீடியோக்குமே நல்லாவே சப்போர்ட் கொடுத்தீங்க. இப்போ நம்ம தேர்டாக என்ன மோட் கேம் பிளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, KTM RC 390யோட பைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம GTA San Andreasக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க, இல்லாட்டி இந்த வீடியோ பார்த்துட்டு கூட அந்த வீடியோ போய் பாருங்க. சரி கைஸ், இப்போ நம்ம பக்கத்தில் ரெண்டு பேர் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களை MP5 கன் எடுத்து சுட்டு கொண்டாச்சு. ஏன்னா அவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு என் பக்கத்தில் வந்து நின்று கன் எடுத்து என்னையவே வெறுப்பாக்கிட்டாங்க. ஸோ நான் சடன் கன் எடுத்து சுட்டு முடிச்சிட்டேன். ஸோ ரெடியா கைஸ், சீட் கோட் போட்டு பைக்கை கொண்டு வந்துடலாமா? நான் நினச்ச மாதிரியே பைக்கை கொண்டு வந்துட்டேன். பைக்கை ரைட்டாக கிளிச்சாக இருந்துச்சு, ஏன்னா அந்த ஸ்டிக்கரிங்லாம் வரல. பட் கொஞ்சம் இன்னும் ஓட்டணும்னா அந்த ஸ்டிக்கரிங்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். நான் இப்போ அந்த கேமரா வச்சு உங்களுக்கு இந்த பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவில் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம கேமரா எடுத்தாச்சு. வழக்கம் போல் லெஃப்ட் சைடு வியூ பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு வியூவில் KTM RCன்னு இங்கே எழுதிருந்துச்சு. இங்கே வேற லெவல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ZX10Rம் இதுக்கும் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை, வேற லெவலில் கொடுத்துருக்காங்க பைக்கை. ஒர்த்து வருமான்னு சொல்கிற மாதிரி ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா GTA San Andreasல இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான பைக்கை அப்படியே ஒன்று கூட பிசுறாமல் கொண்டு வந்திருக்காங்க. நான் வேற லெவல்னே சொல்ல, எனக்கு ரொம்பவே இந்த பைக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த பிக்கப் ஸ்பீடு, இந்த பைக்கோட ஓட்டுறது எல்லாமே லுக்கிங் லைக் வாவ்னே சொல்லலாம். பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் காமிச்ச மாதிரியே ஜூம் பண்ணி அந்த கீயை எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். சரி, இப்போ வாங்க பைக் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சாயந்தரம் வேறு ஆயிடுச்சு. CJ இந்த பைக்கில் உட்காந்து எப்படி இருக்கான்னு லுக்கெலாம் காமிச்சிருப்பேன். ஸோ கைஸ், இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு எங்கே போகிறோம்னா, சும்மா ஒரு லாங் டிரைவ் போகிறோம். இந்த பைக்கோட ஸ்பீடு டெஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். வீலிங்கு அண்ட் கண்ட்ரோல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு ஜம்ப் போட்டிருப்பேன், சரியான சேவ்னே சொல்லலாம். இப்போ இங்கிருந்து நான் ஒரு ஜம்ப் போட்டிருப்பேன், நானே நினைக்கல. ஏன்னா இந்த மாதிரி பறக்கிற மாதிரி ரோடு, அதுக்கப்புறம் இன்னொரு ரோட்லேயும் இப்படி கீழே இறங்குற மாதிரிலாம் இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. நானே சும்மா யதார்த்தமாக வந்தேன். பட் இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்டான சேவ் அண்ட் ஒரு கிரேட்டஸ்டான மேசிவ் ஜம்ப் இந்த வீடியோவில் எனக்கு கிடச்சிருக்குன்னே சொல்லலாம். இங்கே கரெக்டாக ஒரு ட்ரிஃப்டை போட்டு இந்த டனலுக்குள்ளே வந்துட்டேன். நான் எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில, அதுதான் உண்மை. ஏன்னா எனக்கு எங்கே போகிறேன்னே தெரியாமல் நான் சும்மா அங்கே இங்கேன்னு போயிட்டு இருந்தேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஜம்பை போட்டு மேலே போவோம் பார்த்தா வந்த வழியில நம்ம கீழே வந்துட்டோம். பட் நான் என்ன சொல்கிறது, இதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடக்கிறதா கைஸ், நான் வேணும்னே பண்ணல. ஸோ இப்போ மறுபடியும் மேலே போவோம்னு சொல்லி நான் யூட்டன் அடிச்சு கரெக்டாக இந்த வாட்டி மேலே போயிட்டேன். மேலே போனால் தான் தெரியுது இது வந்து ரயில்வே ட்ராக்ன்ட்டு. சரி, இந்த ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் வரும் பார்த்தா ட்ரெயினே கடைசி வரைக்கும் வரல. சரி, நம்ம வேற இடத்துக்கு போவோம்னு சொல்லி மறுபடியும் ரோட்டுக்கு போனேன். பட் இந்த வாட்டி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து ஹெல்த் குறையும் நினச்சிங்கன்னா ஹெல்த் குறையாது. ஏன்னா சீட் கோட் போட்டு நெவர் டேக் சீட் கோட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஹெல்த் குறையாது, பைக்குக்கும் எதுவும் ஆகாது. ஏன்னா பைக்குக்கு அடிப்படாத மாதிரி நான் ஒரு சீட் கோட் போட்டு வச்சிருக்கேன். சரி, இப்போ வாங்க நம்ம எங்கே போகிறதுனே தெரியாமல் போவோம். எல்லாரும் தெரிஞ்சுட்டு தாண்டா போவாங்க, நீ என்னடா தெரியாமல் போகிறான்னு நினைக்காதீங்க. எனக்கு சத்தியமாக தெரில நான் எங்கே போயிட்டு இருக்கேன்ட்டு. அப்படியே பைக்கில் போய் நான் வேற ஒரு ஊருக்கே வந்துட்டேன். இந்த ஊரோட பேர் லாஸ்ட் காலினஸ். இது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் இந்த ஒரு ஊர் அதுதான் நினைக்கிறேன். நான் வேற சிட்டிக்கே வந்துட்டேன் தூரமாக. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சாங் ஆட் பண்ணுறேன். அந்த சாங்கை கேட்டுகிட்டே நீங்கள் இந்த என்ஜாய், அதாவது இந்த ரைடை ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபீல் குட்டாக நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல நான் சாங் போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஹவுஸ் இருந்துச்சு, இந்த ஹவுஸ் ரெண்டுக்கு தான் இருந்துச்சு. நம்ம நினச்சா வாங்கிக்கலாம். பட் நான் என்ன நினச்சேன்னா, இந்த லாஸ் சாண்டோஸில் நிறைய வீடு இருக்குது, அதாவது எக்கச்சக்கமான மேன்ஷன்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி நான் இன்னொரு சீரீஸாகவே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த சீரீஸாக அப்லோட் பண்ணலாமான்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான வீடு இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் வாங்கி ஒரு சீரீஸ் மாதிரி போட்டு அதோட ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் நிறைய போடலாம் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ கைஸ், உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். 3, 2, 1 நம்ம பின்னாடி என்னெல்லாம் நிற்குதுன்னு பாருங்க. நிஞ்சா, அதாவது ZX10R, அதுக்கப்புறம் சூப்பர் GT, KTM RC 390 பைக் நம்ம ரியல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிற நேரத்தில் கேமில் நான் வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு இன்னும் முன்னாடி 3 வேற லெவலான காம்போ நின்றுட்டு இருக்கு. 2 காஸ்ட்லியஸ்டான பைக் அண்ட் 1 வெறித்தனமான பிக்கப் ஸ்பீட் கார் சூப்பர் GT. உங்களை யாருக்கு இந்த 3 இதில் எது பிடிக்குமோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது 3த்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஜூம் இல்லை நான் உங்களுக்கு 3த்தையுமே காமிச்சிருப்பேன். இப்போ ஜூம் அவுட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா? ஏன்னா நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் பயங்கரமான வெயிட்டிங்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கேமரா எடுத்தாச்சு, கேமராவில் 2 ஃபோட்டோ எடுத்தாச்சு. கேமராவில் மட்டும் எடுத்தால் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? நம்ம டச் ஃபோனே வச்சுருக்கோம் சொல்லி டச் ஃபோன்லேயே ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தேன்.
ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துலயே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ZX10R எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டில் போய் 3 காரையும் நிறுத்தி ஒரு கடைசியாக ஒரு வியூ பார்த்துடலாம்னு சொல்லி நான் ZX10R எடுத்துகிட்டு பறந்துட்டேன். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிற இடையில அங்கே ஒரு வீடு மாதிரி தெரிஞ்சுச்சு. சரி அங்கே போய் நிப்பாட்டிடுவோம்னு சொல்லி நானும் ZX10R எடுத்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சு நான் தப்பான வழியில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு யூட்டர்ன் எடுத்து நான் வந்த வழியிலே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த வீடு எனக்கு கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ஸோ அங்கே போயிட்டு ZX10R பர்ஃபெக்டாக நிப்பாட்டிட்டேன். கரெக்டாக ரிவர்ஸ் எடுத்து பர்ஃபெக்டாக பொசிஷனில் நிப்பாட்டிட்டேன். சரி இப்போ நம்ம இந்த ZX10R நிப்பாட்டிட்டு அடுத்தது போயிட்டு KTM RC390 பைக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிருந்து அவ்வளோ தூரம் ஓடி போனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் KTM RC390 பைக் எடுக்க போனேன். பட் அங்கே KTM RC பைக் இல்லை, சூப்பர் GT மட்டும் தான் இருந்துச்சு. சூப்பர் GT எடுத்துகிட்டு சரி இங்கே வந்து நிறுத்துவோம் பார்த்தா ZX10R பைக்கும் ஸ்பானில் காணாமல் போயிடுச்சு. ஸோ இங்கிருந்து நான் ஒரு சூப்பர் GTயில் மேசிவான ஒரு ஜம்பை போட்டிருப்பேன். இந்த ஜம்புக்காக மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.